ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த லைவ் டெஸ்ட்டில் வந்து 9th புக்கு புதிய சமச்சீர் புத்தகத்தில் தமிழில் இயல் 7லேருந்து ஒரு 40 வினாக்களை வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ கேள்வி நான் பதில் நீங்கள் அப்படின்ற கான்செப்டில், ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட நம்ம லைவ் டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண நினச்சிங்க அப்படின்னா அதுக்குண்டான லிங்க்கை, பிளேலிஸ்ட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். லைவ் முடித்த பிறகு போய் நீங்கள் பாருங்கள். அதேமாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து ரெகுலராக 1 by 1 பார்க்கணுன்னு விருப்பம் இருக்குது அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல், நம்ம அகாடமி டெலகிராம் சேனல் லிங்க்கும் நான் கொடுக்குறேன், துரோனா மிஷன். அந்த சேனலில் போயிட்டு நீங்கள் ஆட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதில் நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாமே வரும். சரிங்களா? பில்லிங்காக இருக்கவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே, நம்ம லைவ் டெஸ்ட்டுக்கு போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா, ஒரு லைவ் டெஸ்ட்ன்றது எதுக்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாமில் எப்படிலாம் வினாக்கள் கேட்பாங்க, ஓகேவா? ஸோ இதில் நம்ம படித்தோம் அப்படின்னா இதுலேருந்து எத்தனை கொஸ்டின் எக்ஸாமுக்கு வரும், ஓகேவா? ஸோ நம்ம இது முடித்தா அந்த இயலே கம்ப்ளீட் பண்ணோம், அந்த மாதிரி எந்த நோக்கத்துக்கும் இந்த லைவ் டெஸ்ட் கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. ஓகே, நான் கூட ஒரு கொஸ்டின் எக்ஸாமில் கேட்பாங்களாம் கிடையாது, ஓகேவா? ஸோ அப்போ லைவ் டெஸ்ட் எதுக்கு சார் வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, ஓகேவா? ஒரு 40 வினாக்கள் கேட்கும்போது அதை எவ்வளோ நீங்கள் பதில் சொல்ல முடியுது, அப்போ எந்த அளவுக்கு உங்களுடைய ப்ரிப்ரேஷன் இருக்குது, இன்னும் எவ்வளோ படிக்கணும், படித்தது நம்ம வந்து ஆழ்ந்து படிச்சிருக்குமா, மேலோட்டமாக படிச்சிருக்குமா, படிக்கும்போது நம்ம குழப்பம் வரல, ஆனால் டெஸ்ட்டு போடும்போது நம்ம குழப்பம் வருது, அப்போ குழப்பம் வராதளவுக்கு எப்படி படிக்கணும், இந்த மாதிரி உங்களை நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த லைவ் டெஸ்ட். வேறு இதுலேருந்து நான் சொல்ல பாருங்க, ஒரு கொஸ்டின் கூட எக்ஸாமுக்கு கேட்க மாட்டாங்க, ஓகேவா? ஏன்னா உத்தரவாதம் கிடையாது, கேட்கலாம் கேட்காமலும் போகலாம். ஏன் நம்ம அந்த கேட்கவே மாட்டேன்னு வச்சுங்களேன். அப்போ எதுக்கு சார்னா, இந்த 40 கொஸ்டின் அட்டன் பண்ணுறத வச்சு இதுலேருந்து எக்ஸாமில், இந்த டாப்பிக்லேருந்து எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின் உங்களால் பதில் அளிக்க முடியும். அதுக்கு தான் எங்களை தயார்படுத்துகிறோம், ஓகேவா? ஸோ அதை ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தேர்வு அட்டன் பண்ணுங்க, ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம முதல் கொஸ்டின் பார்ப்போம். இந்திய தேசிய இராணுவத்தின் வான்படை தாக்குதலுக்கான பயிற்சி பிரிவின் பெயர் என்ன? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, டோக்கியோ கேடட்ஸ். அடுத்து இரண்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பண்பாகு பெயரை குறிக்கும் தொடர் எது? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி, மஞ்சள் பூசினால். ஏன்னா மஞ்சள் என்றது ஒரு பண்பு பெயர், நிறப்பண்பு அப்படின்னும் போது மஞ்சள் பூசினால் வரும். அடுத்தது மூன்றாவது, சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. அணங்கு, புழை. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, தெய்வம், சாளரம். அணங்குனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெய்வம், புழைனா வந்து சாளரம், ஓகேவா? அடுத்தது நான்காவது வினா, மாகால் எடுத்த முன்னீர் போல இவ்வரிகள் எந்நூலில் இடம்பெற்றுள்ளது? இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, மதுரை காஞ்சி. அடுத்து ஐந்தாவது வினா, பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. இந்த நாளத்துல ஒன்று மட்டும் இணை பொருந்தாம இருக்கு, எதுன்றதை சூஸ் பண்ணுங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, இரிய அப்படின்னு வந்துருக்கு. இரியனா புகுதல் கிடையாது, ஓகே? அது என்னன்றதை கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இல்லையா, போயிட்டு எக்ஸாம் டெஸ்ட் முடிச்ச பிறகு புக்கில் போய் சர்ச் பண்ணுங்க, ஓகேவா? இப்போ தவறாக இருக்குன்னா அது என்ன சரின்றது நீங்கள் பார்த்துக்கணும், ஓகேவா? ஏன்னா ஒரு சில நேரங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸாமில் நம்ம மாங்கமாக இந்த 3 படிச்சிருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஆனால் எக்ஸாமில் இரிய என்பதுன்னு சொல்லுன்னு கேட்டுருவாங்க, ஓகே? அப்போ நம்ம என்ன பண்ண மாட்டோம், அப்போ நம்ம போய் தேடி படிக்கும் போது தான் அது எக்ஸாமில் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அதனால் இந்த தேடல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்குமே கண்டிப்பாக வந்து நல்ல மார்க்கும் எடுக்க முடியும். அது ஆறாவது கேள்வி, மாங்குடி மருதனார் 8 தொகையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, 13 பாடல்கள். அடுத்து ஏழாவது கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடு. ஆகுபெயரை பொறுத்து மொத்தம் இந்த 16 வகையான ஆகுபெயரில் இங்கே 4 கொடுத்துருக்கேன், அதில் 1 மட்டும் தவறாக இருக்குது, எதுன்றது சொல்லுங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, அரை லிட்டர். லிட்டர்னு வந்தாலே முகத்தல் வரணும்,
ஓகே, நம்ம முகத்தை வந்து தண்ணியில் தான் முக்கி எடுப்போம். அப்போ முகத்தல் அப்படின்னா முகத்தை முக்கி எடுத்தல். எதில்? தண்ணியில். தண்ணி தான் லிட்டரில் அளக்க முடியும், வேறு எதுவுமே லிட்டரில் அளக்க முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ முகத்தல் அளவை ஆகுபெயர்னு வரும். அடுத்தது 8வது வினா, கொல்யானை மேலிருந்து கூற்றிசைத்தால் போலுமே எந்நாடு? இந்த வரி வந்து எந்த நாட்டை சொல்லுது? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, சோழ நாடு. அதாவது முத்தொள்ளாயிரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு பாடல் இதாச்சு. ஓகே, அடுத்தது 9வது கேள்வி, இலக்கண குறிப்பு தருக. மகிழ்ந்தோர். மகிழ்ந்தோர் என்பது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வினையை குறிக்காமல் வினையை செய்த கருத்தாக குறிப்பதனால இது வினையால் அணைந்த, வினையால் அணையும் பெயர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 10வது வினா, பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும என்ற வரிகள் மதுரையில் டேஷ் இருந்ததை உணர்த்துகிறது. மதுரையில் என்ன இருந்தால் சொல்கிறாங்க? மதுரை நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஓகேவா? அது நிறைய கடைங்க, நாலங்காடி, அல்லங்காடி, இது எல்லாமே மதுரையில் இருந்துச்சுன்றதை நம்ம பார்த்துருப்போம். அதில் இந்த வரி வந்து குறிப்பாக எதை உணர்த்து? இதில் வந்து இதாம்பா இருந்துச்சு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருந்துச்சுன்னு சொல்லுதா, இல்லை எதை சொல்லுது? ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, வனவிலங்கு சரணாலயம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது 11வது வினா, தமிழ் பழமொழிகள் என்னும் நூலை இயற்றியவர் யார்? டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் வந்து ஒரு 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 அட்வைஸ் வந்து எல்லாருக்குமே சொல்லுவேன். ஓகேவா? படித்த எல்லாருமே டிஎன்பிஎஸ்சியில் வந்து கிளியர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரையும் படிக்கிறாங்க, ஆனால் யார் தெளிவாக படிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து தெளிவான மனடைய அந்த 3 மணி நேரத்தை செலவிட முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் தெளிவாக படிக்கிறீங்களா இல்லை படிக்கிறீங்களான்றத இந்த ஒரு கொஸ்டினை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு எல்லாருமே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே, உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். அதுக்காக போடாதவங்க கிளியர் பண்ண மாட்டீங்கன்னு நான் சொல்லலை. ஸோ என்ன சொல்ல வர அப்படின்னா தெளிவான படிப்பு இருக்கணும். ஸோ தெளிவான படிக்கணும். ஓகேவா? இப்போ கீவாஜான்றது எல்லாமே தெரியும், அந்த கீன்றது குறிலா நெடிலா. ஓகேவா? சரி, உடனே வந்து நம்ம ஆளுங்க வந்து சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கவே மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? நான் சொல்கிறேன், அதுதான் முன்னாடியே சொல்லிட்டேன், நான் 40 கொஸ்டினுமே எக்ஸாமில் கேட்க மாட்டேன். இங்கே வந்து நீங்கள் வந்து எக்ஸாமில் வரக்கூடிய கொஸ்டினுக்காக நம்ம கொடுக்கல, நீங்கள் எக்ஸாமுக்கு எப்படி தயாராகணும் தான் இங்கே கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினை பார்க்கும்போது சார் இப்போல்லாம் கூட டெஸ்ட் வைப்பார், அப்போ நம்ம தெளிவாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது இதை மட்டும் நீங்கள் தெளிவாக படிக்க மாட்டீங்க, இது சம்மந்தமான எல்லா கொஸ்டினுக்கு அப்புறம் படிக்கும்போது தெளிவாக படிப்பீங்க. அப்போ தெளிவாக படித்தா குழப்பம் வருமா? குழப்பம் வரலாம், எக்ஸாமில் மார்க் வருமா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியா? ஸோ என்னுடைய நோக்கம் வந்து உங்களை இங்கே மார்க் எடுக்கணும் இல்லை, இங்கே மார்க்கு குறித்து உண்மையான தப்பை நீங்கள் கண்டுபிடிச்சி எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்குது. ஓகேவா? சரி, ஓகே. அதனால் வந்து பார்த்தோன்னா உடனே கீழே கமெண்ட்டில் வந்து சார் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறதே கிடையாது, கேட்கவே மாட்டாங்க, நீங்கள் தேவையில்லாமல் ஏன் ரொம்ப டீப்பாக எடுக்கிறீங்க அப்படிலாம் வந்து கேட்டு கிடக்காதீங்க. ஏன்னா அதுக்கான பதில் நான் சொல்லியாச்சு. சரியா? சரி, அடுத்தது 12வது வினா, ஜப்பானியர்கள் ஒற்றர் படையில் இருந்த வீரர்களை இந்தியாவில் உள்ள ஆங்கிலேய இராணுவத்தை பற்றி ஒற்றறிய நீர்மூழ்கி கப்பல் மூலம் எங்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்? ஸோ கேள்வி நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கேரளா மற்றும் குஜராத்துக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. எதன் வழியாக நான் கேட்கல, எங்கன்னு கேட்டிருக்கேன். சரியா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினை வந்து நீர்மூழ்கி கப்பல் எடுத்துட்டு எதன் மூலம் அனுப்பி வைக்கப்படும் கேட்கலாம். நீர்மூழ்கி கப்பல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாய்மர கப்பல். ஓகேவா? அப்புறம் அந்த மாதிரி வந்து அப்புறம் வந்து தரை வழியாக, ஏன்னா அதுவுமே இருந்துச்சு. சரி, அந்த மாதிரி கேட்கலான்னு பார்த்தேன். சரி, ஓகே விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கேரளாவை கேர் பண்ணிட்டேன். அடுத்து 13வது கொஸ்டின், சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. புரிசை, பனை. ஸோ புரிசை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊர். சரிங்களா? எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். சரியா? ஸோ இந்த கிராமத்து ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நாடக நடிகர்கள்லாம் இங்கே அதிகமாக இருப்பாங்க. இது நம்ம புக்கில் கூட கொடுத்துருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் புரிசை கிராமத்தில் அதிக நாடக கலைஞர் இருக்காங்கன்றது. ஓகேவா? ஸோ நோட் பண்ணி வச்சு கூடுதல் தகவல். ஸோ இதில் புரிசை அப்படின்னா மதில், அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பனைனா முரசு. இதில் புரிசைன்றத ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? புரிசை என்பதுன்னு பொருள் என்ன? மதில். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி. 14வது, ஓங்கி என்ற சொல்லின் பகுபத உறுப்புகளில் இ என்பதன் பகுபத உறுப்பிலக்கணம் என்ன?
இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி உடம்படுமை. ஓகே, யா ஈ வந்தாலே உடம்படுமைன்றத நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது 15வது வினா, மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் யார்? மதுரை அந்த பாட்டுக்கு உரிய தலைவன், அவன் தான் பாட்டுடைய தலைவன். யார் அப்படின்னு ஆன்சர் ஆப்ஷன் சி தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். அடுத்தது 16வது வினா, கீழ்கண்டவற்றுள் கூட்டுகள் தவறானது எது? தவறானது கேட்டிருக்கேன். ஆன்சர் ஆப்ஷன் சி 8 தொகை நூல்களுள் ஒன்று மதுரை காஞ்சி. இது 8 தொகையில் வராது. ஓகேங்களா, 10 பாடலில் தான் பெருகு வளமுதரை காஞ்சி. சரியா, முருகு பொருணாறு பாணரு முண்டை பெருகு வளமுதரை காஞ்சின்னு சொல்லிட்டு வரும் பார்த்தீங்களா, அதுதான். அடுத்து 17வது கொஸ்டின், போச்சம்பள்ளி சந்தை வாரந்தோறும் எந்த கிழமைகளில் கூடுகிறது? இந்த ஆன்சர் ஆப்ஷன் பி ஞாயிறு. அடுத்து 18 தவறான இணையை தேர்ந்தெடு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தோவாளை. ஏன்னா தோவாளை வந்து பூச்சந்தை வரணும். ஓகே, மணப்பாறைனா மாட்டு சந்தை. மணப்பாறை மாடு கட்டி மாய வரும் ஏறு கூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு அப்படின்னு சொல்லி பாட்டே வரும். அப்போ மணப்பாறைனா மாடு, நான் போச்சு மணப்பாறை மாடு கட்டி. ஓகே, ஒட்டஞ்சத்திரம் காய்கறி. காய்கறியை ஒட்டன் இருக்கணும். ஓகேவா, அப்போ தான் குழம்பு ருசியாக இருக்கும். நான் போச்சு முடிஞ்சு போச்சு. அய்யலூர் வந்து எனக்கு தெரியாது, அதனால உங்களுக்கு ஹோம்ஒர்க். அடுத்தது 19 வகுப்பறை சிரித்தது எவ்வகை ஆகுபெயர்? வகுப்பறை அப்படின்னும் போது இடத்தை குறிக்குது. ஓகே, அப்போ வகுப்பறை சிரிக்கல, வகுப்பறையில் இருந்த மாணவ மாணவிகள் சிரித்தனர். அப்போ இடத்தை சொல்றதுனா இடவாகு பெயர். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து 20வது கேள்வி, இந்திய தேசிய இராணுவத்தின் மகளிர் படையின் பெயர் மற்றும் தலைவர். மகளிர் படை வந்து என்ன பேர் சொல்லி அழைச்சாங்க, அதனுடைய தலைவர் யார்? இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா, சி அண்ட் டி வரும். ஆனால் நம்ம கேட்கக்கூடிய வினாக்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ஆன்சர் வந்து போடணும். சரியா, சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து ஃபர்ஸ்ட் தலைவர் மற்றும் படையும் கேட்டிருந்தேன் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் டி வந்திருக்கலாம். ஓகேங்களா, ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனால் நான் முதல்ல கேட்ட கேள்வி படையின் பெயர். படையின் பெயர் ஜான்சி ராணி படை, தலைவர் வந்து கேப்டன் லட்சுமி. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன கேள்வியும் அதை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, சரி ஓகே. அடுத்த வினா 21 பத்துப்பாட்டு ஆராய்ச்சி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? பத்துப்பாட்டு ஆராய்ச்சி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் சின்னதாக ஒரு இடம் இருக்கும். சரிங்களா, ஸோ இதுவுமே நீங்கள் நல்லா கவனிக்கணும். சிறுசு பெருசுன்றதுலாம் இங்கே முக்கியமே இல்லை. ஓகேவா, எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவை. ஓகேவா, ஸோ அப்போ சின்னதாக இருக்குது பெருசான்றதை விடத்தை விட இது பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் நோட் அந்த புத்தகத்திலே ரொம்ப சின்ன ஃபாண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. சரியா, ஸோ அதை நம்ம நோட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக போட்டிருக்கலாம். ஸோ நிறைய பேர் நல்ல ஆன்சர் தான் போடுறீங்க. ஓகேவா, ஸோ பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஆன்சர் டி மா ராசமாணிக்கனார். அடுத்தது ஏன்னா அது அந்த சரணாலயத்தை வந்து சொன்னதாக வந்திருக்கும். அந்த மதுரை இந்த சரணாலயத்தை வந்து இந்த வரியில் இருக்குன்றத சொல்லியிருப்பார். அவ்வளோ. அடுத்தது 5 சால்புகளில் 2 எவை எவை என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? 5 சால்புகள், சான்றாமைக்கான 5 சால்புகள்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அந்த 5ல் 2 எதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி நாணமும் இரக்கமும். அடுத்தது 23வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது சரியானது சொல்லுங்க பார்க்கலாம்.
கீழ்கண்டவற்றுள் இது சரியானது. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஒரு சில வந்து கன்ஃபியூஸில் போடுறீங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டும் தவறு. ஓகேவா? ஸோ ஏன்னா இந்த கீழே இருக்க வார்த்தையை வந்து படிக்காம விட்டீங்கன்னா தப்பு பண்ணுறீங்க. பாதி பேர் என்ன அவசரப்பட்டு பகலில் செயல்படும் கடை வீதிக்கு நாலங்கடி. ஆமாம் கரெக்ட் தானே? ஓகே. இரவில் செயல்படும் கடை வீதி என்ன அல்லங்கடி. ஓகே நாலங்கடி அல்லங்கடி. ஓகே ரைட் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்படின்னு போட்டுருவாங்க பாதி பேர். சரி பாதி பேர் அப்படி தான் போட்டிருப்பீங்க. போட்டு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் என்னென்னா கீழே இருக்கிறத படிக்கணும். ஓகேவா? நான் வந்து இதை சுருக்கி வந்து மேலேயே கொடுத்துருக்கலாம். இதை ஏன் அதை கீழே கொடுத்துருக்கேன்? அப்போ தான் ஏன்னா நம்மளுடைய மைண்டே என்னென்னா வரி படிக்கும் போதே ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக அடுத்த வரையும் நம்ம கண்டுக்கவே மாட்டோம். சரிங்களா? அதானே உண்மையான விஷயம். அது மாதிரினா அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் லைன் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போ எதையுமே செய்வன திருந்தச்சை முழுசாக படித்தாதான் முழு மார்க்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது 24வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் சினையாகு பெயரை குறிக்கும் தொடர் எது? சினையாகு பெயர். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி மரிக்கொழுந்து நட்டான். மரிக்கொழுந்து என்பது அந்த செடியோடைய ஒரு பகுதி. ஓகேவா? அப்போ கார் எடுத்தால் கார் காலம் காலவக பெயர். மஞ்சள் நிறப்பண்பு பண்பாகு பெயர். வற்றல் தின்றான் அல் விகுதி பெற்ற தொழில் பெயர். அப்போ தொழிலாகு பெயர். ஓகேவா? ஸோ அப்போது இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது கொஸ்டின் அனலைஸ் பண்ண அப்படின்னா ஓகே இது ஓகே தெரியும். மீதி 3 என்னன்றதையும் நம்ம நோட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து 25வது கேள்வி. போச்சம்பள்ளி சந்தை எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்தது? போச்சம்பள்ளி சந்தை எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்தது? இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி 125 ஆண்டுகள். அடுத்து 26வது கேள்வி. கேப்டன் தாசன் சுதந்திர இந்தியாவில் டேஷாக பணியாற்றினார். ஓகே எதுனா ஆன்சர் ஆப்ஷன் சி செஷல் நாட்டு தூதுவராக பணியாற்றினார். அடுத்து 27 மதுரை காஞ்சி என்பது எவ்வகை நூல்கள் ஒன்று? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 18 மேற்கணக்கு நூல்கள். சார் இது 10 பாட்டு நூல்கள் ஒண்ணுதானே சார் அப்படின்னா அந்த 10 பாட்டு ஆப்ஷன் இல்லையா சார் அப்படின்னா அந்த 10 பாட்டு எதுல இருக்கு? 18 மேற்கணக்கு இருக்கு. அதை தான் நம்ம மென்ஷன் பண்ணோம். ஓகேங்களா? அடுத்தது 28 ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் பல்வேறு குழாத்து இசை எழுந்த ஒலிப்ப. இவ்வரிகள் எந்நூலில் இடம்பெற்றுள்ளன? ஆறு கிடந்தன் அகல் நெடுந்தெருவில் பல்வேறு குழாத்திசை எழுந்த ஒலிப்ப. ஓகே இதுக்கான வரி எதில் இருக்கு அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி மதுரை காஞ்சியில் இந்த வரி இடம்பெற்றிருக்கு. அடுத்து 29வது கொஸ்டின். மதுரை காஞ்சியில் உள்ள பாடல்களில் எத்தனை அடிகள் மதுரையை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறுகின்றன? ஓகே இதுல உங்களுக்கு உண்டான ஒரு கொஸ்டின். எத்தனை வரிகள் மதுரையை பற்றி குறிப்பிடவில்லை? இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா மதுரை காஞ்சியில மொத்தம் எத்தனை அடிகள் இருக்குன்னு தெரியணும். அது தெரிஞ்ச பிறகு மதுரையை பத்தி சொல்லக்கூடிய அடிகள் எத்தனைன்னு தெரியணும். அது ரெண்டுத்தையும் கழிச்சா நமக்கு இது வந்துடும். ஓகேவா? நோட் பண்ணி கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்து 30வது கேள்வி. தமிழ் மக்கள் துணையுடன் போராடிய நேதாஜியை கண்டு கோபம் கொண்ட ஆங்கில பிரதமர் யார்? ஆங்கில பிரதமர்னா பிரிட்டன் பிரதமர். அவ்வளவுதான். ஸோ அப்போ அவர் ஆங்கிலேயர்ன்றதுனால நம்ம அப்படி சொல்றோம். அவர் பிரிட்டன் நாட்டு பிரதமர். ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ சர்ச்சில். வின்சென்ட் சர்ச்சில் சொல்லக்கூடிய அவர் தான் 2ஆம் உலகப் போரின் போது பிரிட்டன் பிரதமராக இருந்தார். ஸோ 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் வந்து இங்கிலாந்து வீழ்ச்சி அடைந்த பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளெமெண்ட் அட்லி அப்படின்றவர் வந்து ஆட்சிக்கு வருவார். ஓகேவா? அடுத்து 31வது கேள்வி. இந்திய தேசிய ராணுவம் மணிப்பூர் பகுதியில் கொடியேற்றிய இடம்? மணிப்பூர்ல எங்க? ஸோ இது ஆன்சரே சொல்லலையா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி 354. சாரிப்பா
அடுத்து 31. ஏன்னா ஒரு ஃப்ளோவில் இறங்கிட்ட பிறகு ஆன்சரே மறக்கிற அளவுக்கு வந்துடுது. சரியா? சரி, ஓகே. 31. இந்திய தேசிய இராணுவம் மணிப்பூர் பகுதியில் கொடியேற்றிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, மொய்ராங். அடுத்து 32வது கேள்வி. இந்திய தேசிய இராணுவ படைத்தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றார். காரணம், இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள். சூப்பர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். ஓகேவா? ஸோ இதுமாதிரி கூற்று காரணம் ரொம்ப நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆக சொல்லியிருந்தீங்க. ஒன்றும் இல்லை, கூற்று படிச்சுட்டு நடுவில் இங்கே அதனால் அப்படின்ற வார்த்தையை போட்டு அப்படியே கண்டினியூவாக அந்த காரணத்தை படிங்க. மேட்ச் ஆச்சுன்னா கூட்டு காரணம் சரி. இந்திய தேசிய இராணுவ படைத்தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றார். அதனால் இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள். ஓகேவா? அதனால தானே சொன்னாரு, இதயம் ஆத்மானா அவங்க தான் வலுவை சேர்த்துருப்பாங்க. ஒரு உடம்புக்கு இதயம் தான் ரொம்ப பலமானது. அப்போ வலு சேர்த்தது எது? தமிழர்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியா? ஏன்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம் அல்ல அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. அப்போ சரியான விளக்கம் இல்லையான்றத இந்த அதனால்ன்ற வார்த்தையை நீங்கள் நடுவில் போட்டிங்கன்னா போட்டுடலாம். சரிங்களா? சரி, அடுத்தது 33வது கேள்வி. வெறி கமழ் கழனியுள் உழுனர் வெள்ளமே இவ்வடி உணர்த்தும் பொருள் யாது? இதை நம்ம எதிர்பார்க்கணுமா? ஏன்னா இந்த மாதிரி வினாக்கள் கூட இப்போ டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு வரி முழுக்கவே கொடுத்துட்டு அதில் என்ன பொருளை வந்து உணர்த்துறாங்க. நான் லெசன் டீச் பண்ணும்போதே வந்து சொல்லியிருப்பேன். ஓகேவா? அந்தந்த வரியை படிச்சுட்டு அதை எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பேன். ஏதை நான் கொடுக்குறேன், அந்த படிக்குமா பொருள் மட்டும் படிச்சிருப்போம்னு சொல்லுவேன். அந்தந்த வரி இதை உணர்த்துறது ஏன் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு லைவ் கிளாஸுமே வந்து நான் பாடலையும் சேர்த்து மெனக்கெட்டு நான் நடத்துவேன். காரணம் என்னன்னா, பாடலையும் இப்படி கேட்குறாங்க. ஏன்னா நம்ம பசங்களாம் அவ்வளோ ப்ரில்லியண்டாக இருக்கு, எதை கொடுத்தாலும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ஸோ அப்போ கேள்வி என்ன பண்ணாங்க, எதை தான் கேட்குறதுன்ற மாதிரி கேட்டு விட்டுருவாங்க. சரியா? சரி, அடுத்தது 33வது கேள்விக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, மனம் வீசும் வயலில் உழவர் கூட்டம் வெள்ளமாய் நிறைந்திருந்தது அல்லது நிறைந்திருந்தன. இப்போ உழவர் கூட்டம் நிறைந்திருந்தது. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்தது 34வது கேள்வி. இன்பங்களை துறந்து துறவு போன வேண்டும் என்னும் கருத்து அமைந்த காப்பியம் இது. இன்பங்களை துறந்து துறவு போன வேண்டும். இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, சீவக சிந்தாமணி. ஓகேங்களா? ஸோ சீவக சிந்தாமணி மெயினாக வரும். மணிமேகலை கூட நம்ம துறவை பற்றி படிச்சிருப்போம். ஆனால் அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, சீவக சிந்தாமணி. ஓகேங்களா? அடுத்து 35வது வினா. இந்திய தேசிய இராணுவம் டேஷின் தலைமையில் டேஷால் உருவாக்கினர். இது கொஞ்சம் ஆன்சரை கொஞ்சம் கவனிச்சு போடுங்க. அப்புறம் நீங்கள் ஆன்சர் தப்பாக போட்டு, சார் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் டிஎன்பிஎஸ்சி கேட்க மாட்டாங்க, நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் கேட்டாலும் அடுத்து அதே மாதிரி தான் கொஸ்டின் எடுக்க போகிறேன். வேறு வழி தெரியலம்மா. ஏன்னா ஒரு இயர்லேருந்து 40 கொஸ்டின் எடுத்துக்குள்ளே எந்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, நீங்கள் படித்த டாப்பிக்லாம் எதுவாக இருக்கும், நீங்கள் படிக்காத டாபிக் எதுவாக இருக்கும், நீங்கள் படிக்கும்போது எதெல்லாம் மிஸ் பண்ணீங்க அதெல்லாம் தான் எடுத்து வைக்கிறதா இருக்குது. சரியா? இல்லைனா எல்லோரும் 40 எடுத்துகிட்டு வச்சிங்களேன், அப்புறம் அந்த டெஸ்ட்டுக்கு என்ன வேல்யூ? ஒரு 2 மார்க் 3 மார்க் கம்மியாக எடுத்தால் தான் அடுத்த வாட்டி படிக்கின்ற இன்ட்ரெஸ்ட் வரும். எல்லாமே 40 எடுத்துன்னு வச்சிங்களேன், ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகிடும். என்றைக்கு நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிறீங்களே அன்றைக்கே படிக்க மாட்டீங்க, படிக்கிறது நிறுத்திடுவீங்க. நமக்கு தான் எல்லாமே தெரியுதுன்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் மார்க் 40 எடுக்கலையே ரொம்ப சந்தோஷப்படுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே? ஏன்னா 40 எடுக்கிற வரைக்கும் நீங்கள் போராடிட்டு இருப்பீங்க. கடைசி டெஸ்ட் 40 எடுத்துக்கலாம். ஓகேவா? முன்னாடியே 40 அதுக்காக யாருன்னா 40 வேண்டிய தப்புன்னு போகிறீங்கம்மா? நான் சொல்கிறது சும்மா சொல்கிறேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா எடுக்கலாம், ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்ல. என்ன பண்ணலாம், அடுத்த வாட்டி எடுத்துலாம் விட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? எங்கள் அகாடமி வச்சு டெஸ்ட்லாம் பார்த்தா ஒரு டெஸ்ட் கூட நான் வந்து 90 மாதிரி தமிழில் வந்து 90 ஒரே வாட்டி தான் 91 எடுத்தேன். சரியா? ஆனால் நான் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன். சார் அதனால் ஃபுல் மார்க் எடுக்கணும், அதாவது சென்டம் எடுத்தால் தான் நம்ம கிளியர் பண்ண அந்த மாதிரிலாம் வச்சுக்கேன். தெரிஞ்சு தப்புனா முதலே கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஏன்னா தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ணுறது தான் பாதி பேர் உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, மோகன் சிங். ஓகே? மோகன் சிங் தலைமையில் தான் ஜப்பானியர்கள் உருவாக்குனாங்க. ஓகேவா? நம்ம இந்திய தேசிய ராணுவம் போது உடனே இந்தியர்கள் போயிடும். இந்தியர்களை ஜப்பானிலாம் உருவாக்குனாங்க. அடுத்து 36வது கொஸ்டின். சீவக சிந்தாமணியின் இளம்பகங்கள் எத்தனை? ரொம்ப டைம் ஓட்டணும். சரி, ஓகே, முடிச்சிருவோம். சீவக சிந்தாமணியின் இளம்பகங்கள் மொத்தம் எத்தனை? நம்ம வந்து மணிமேகலையும் சிலப்பதிகாரத்துலையும் உட்பிரிவு வந்து என்ன படிச்சிருப்போம்,
காதைன்னு படிச்சிருவோம். ஆனால் இங்கே இளம்பகம் ஞாபகம் வச்சுங்க. ஒரு வாட்டி டிஎன்பிஎஸ்சி கேட்ட என்னவா கேட்டாங்கன்னா சீவக சிந்தாமணி உட்பிரிவு என்ன இளம்பகம். அவ்வளோதான். இதுதான் சிம்பிளான கொஸ்டின். ஓகேவா, ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா கேள்வியிலுமே நம்ம கொஸ்டின் எடுக்கலாம். ஓகேவா, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 13. ஓகே, ஆல்ரெடி ஒரு 13 பார்த்தோம். என்னது? மாங்குடி மருதனார் 8 தொகையில் எழுதிய பாடல்கள் 13 மேட்ச் பண்ணிங்க. ஓகேவா, அவ்வளோதான். இப்படி தான் நம்ம படிக்கணும். 13 வார்த்தை பார்த்தாலே எங்கெங்கெல்லாம் 13 நம்ம யோசிச்சுக்கணும். ஓகேவா, இது 2023 சரி. ஓகே, 10 வருஷம் 2013 அதே நான் வச்சுங்க. அடுத்து 37வது கொஸ்டின். ஏமாங்கத நாட்டு வளம் அமைந்த இளம்பகம் எது? பாருங்க, இங்கே ஒரு இளம்பகம். அப்போ ஏமாங்க நாட்டு வளம் எங்கே வருது? சீவக சிந்தாமணின்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டு சுழியா 3 சுழியா விடுங்க, ஆப்ஷனில் பார்த்துக்கலாம். ஆப்ஷனில் வந்து நமக்கு கஷ்டப்படுத்த மாட்டாங்க டிஎன்பிசி. அவங்களே என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஆனால் நாங்கள் ட்விஸ்ட் வைப்போம். 2 சுழினி 3 சுழினி, பண்ணுக்கு பண்ணுன்னு வைப்போம். ஓகேவா, பண்ணுக்கு வந்து பண்ணுன்னு வைப்போம். மாற்றி 2 சுழி 3 சுழி கூட கன்ஃபியூஸ் பண்ணுவோம். ஆனால் எவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணாலும் நீங்கள் தெளிவாக இருக்கும். சரியா, இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, நாமகள் இளம்பகம். ஸோ நாமகள் இதான் முதல் இளம்பகம். நாமகள் என்று முத்தி இளம்பகம் வரைக்கும் மொத்தம் 13 இருக்குது. அவங்க முதல் இளம்பகத்தில் அந்த ஏமாங்க நாட்டு வளத்தை பற்றி நாட்டு வளம் தான் கொடுத்துருப்பாங்க. அங்கே சொல்லக்கூடிய நாடு என்னென்னா ஏமாங்கத நாடு. நம்ம ஏமாங்க நாட்டு வளம் கொடுக்குறோம். அவ்வளோதான். அடுத்தது 38வது கொஸ்டின். திருத்தக்க தேவர் குறித்த கூற்றுகளில் தவறானது. தவறானதா சரியானது? இதை ஃபர்ஸ்ட் நல்லா படிங்க. இது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 மட்டும் தான் கரெக்டு தான். சமண சமயத்தை தான். ஐஞ்சிருங்காப்பியம் இல்லை ஐம்பெருங்காப்பியம். இது ஒன்றே ஒன்று தான்பா. ஓகே, ஏன்னா சீவசிந்தாமணி ஐம்பெருங்காப்பியம் ஒன்று தான். சீவசிந்தாமணி விருத்தப்பால் அமைந்தது தான். ஓகேவா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் தவறானது. அடுத்தது 39வது கொஸ்டின். மாட்டு தாவணி என்னும் சொல்லில் தாவணி என்பதன் பொருள் என்ன? இந்த கொஸ்டின் ரொம்ப டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, அந்த விமல் ஒரு படம் நடிச்சிருப்பார். படம் பேர் தெரியல, நல்லா தான் இருக்கு அந்த படம் கூட. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணே உங்கள் காசு தானே கையில் வச்சுட்டு இருக்கேன், ஓகேவா, உங்களை தேடி அலைஞ்சிட்டே இருக்கேனே அப்படின்னுவான் விமல் சொல்லுவார். அதுக்கு நம்ம சிங்கம் புலி சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ எங்கே இருக்க சொல்லி நான் வந்து வாங்கிக்கிறேன். நான் மாட்டு தாவணியில் இருக்கேனே, நான் மட்டும் என்ன மாட்டு பாவாடையில் இருக்குன்னு சொன்னேன், நானும் மாட்டு தாவணி அப்படி பின்னாடி பாருன்னு சொல்லுவான். ஸோ அந்த டக்குன்னு இதை பார்த்தோன்னே அந்த ஞாபகம் வந்துச்சு. ஓகேவா, ஸோ ஒரு வாட்டி மதுரைக்கு வரும்போது மாட்டு தாவணி பஸ் ஸ்டாண்ட் தான் பார்த்தோம். அதுதான் வந்து லாங்காக போகிறதுக்கு பஸ் ஸ்டாப்னு நினைக்கிறேன். அதாவது மதுரையிலேருந்து ரொம்ப தூரம் போகிறோம் அப்படின்னா மாட்டு தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போய்க்கலாம். அந்த ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் அங்கே தான் நிற்குன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்குது. சரியா, ஒரு வாட்டி வந்தப்போ அங்கே தான் பஸ் ஏறினேன். சரி, ஓகேப்பா. இதுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ அது வந்து சந்தையாம். தாவணினா என்ன அர்த்தம்னா சந்தை. ஓகேவா, அந்த தாவணி போட்ட தீபாவளி சண்டைக்கோழி பாட்டை கூட பார்த்தா சண்டைக்கோழி. அப்போ சந்தை கோழி ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா தாவணி போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு, அதெல்லாம் வருதுப்பா. அப்போ அப்படின்னும் போது அது சண்டைக்கோழி படம். இப்போ சண்டைக்கோழியில் நம்ம சந்தைக்கோழின்னு மாற்றிக்கணும். எக்ஸாம் எழுதி வரைக்கும் அதுக்கப்புறம் சண்டைக்கோழின்னு மாற்றிக்கலாம். ஓகே, இதுக்காக லிங்குசாமி நம்மகிட்ட வந்து சண்டை போட மாட்டார், கவலைப்படாதீங்க. அடுத்து 40வது கொஸ்டின். சீவக சிந்தாமணிக்கு முன்னோட்டமாக திருத்தக்க தேவர் பாடிய நூல் யாது? இப்போ நம்ம ஒரு ட்ரையல் பார்ப்போம்ல. ஓகேவா, இப்போ நம்ம கிரிக்கெட் ஆடுறோம்னா மொத்தம் ஒரு ட்ரையல்னு போடுவாங்க. எதுக்குன்னா எப்படி நம்ம ஆடுறோன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு. அதுமாதிரி ட்ரையலாக என்ன பண்ணிக்காரு, சீவக சிந்தாமணி ஒரு மிகப்பெரிய நூல் எழுத போகிறோம். ஒரு ட்ரையலுக்கு ஒரு சின்னதாக ஒரு நூல் எழுதி பார்ப்போம், கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு. சரியா, ஓகே. திருத்தக்க தேவர் திருத்தம் எதுவும் வரக்கூடாதுக்காக ஒரு நூல் எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னா நரி விருத்தம். சரியா, நரிதான் திருன்னு மொழிக்கும் திருத்தக்க தேவர். ஓகேவா, சரி, ஓகேம்மா. இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 40 கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கோம். 41 கொஸ்டின் இல்லை. ஓகேவா, ஸோ 40 தான் எடுக்க முடிஞ்சது. ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த லைவ் டெஸ்ட்டில் வந்து 40 கொஸ்டின் இயல் 7 வந்து நம்ம முடிச்சிருக்கோம். ஓகேவா, ஸோ நம்ம 2 விஷயம் தான் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம். தொடர்ந்து படிங்க, படிச்சதை இன்னொரு வாட்டி தொடர்ந்து படிங்க. ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, லைவ் டெஸ்ட் முடிஞ்சது பிறகு திருப்பி அந்த 7th இயலை ஒரு கிளான்ஸ் சும்மா ஒரு ½ hour படித்தா கூட போதும். ½ hour வந்து எடுத்து சும்மா கிளான்ஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்காரு, இந்த ஏதோ ட்விஸ்ட் சொன்னார், இதெல்லாம் இருக்கா இல்லையா, ஓகேவா, அப்போ அவர் சொன்ன கொஸ்டின்லாம் கரெக்டாக வருதா இல்லையா, அவர் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 கொஸ்டின் கொடுத்து அதுக்குன்னு ஆன்சர் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க, ஆன்சரை வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க. இதில் ஒரு சில கொஸ்டின்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்காம இருந்திருப்பீங்க. இந்த கொஸ்டின் நம்ம இந்த இயலை படிக்கும்போது பார்க்கவே இல்லையே, இருந்தாலும் எங்கே எடுத்து வச்சோம் அப்படின்னு உங்களுக்கு யோசிக்கும். அப்போ என்ன பண்ண, டக்குனு அந்த கொஸ்டினை குறிச்சிக்கிட்டு புக்கில் எங்கேன்னு தேடணும். தேடி ஆமாம் இங்கே இருக்குது, இது எப்படி நம்ம கவனிக்காம விட்டோம், சரி அடுத்த வாட்டி இன்னும் நல்லா கவனிக்கணும். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா, ஸோ பிஃபோர் லைவ் டெஸ்ட்டுக்கு முன்னாடி, ஆஃப்டர் லைவ் டெஸ்ட்டுக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி நீங்கள் இயலை படித்தாலே அந்த இயல்பாகவே உங்களோட வந்துடும். சரியா, நான் வச்சேன். ஓகேங்களா, சரி, ஓகே. இந்த லைவ் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் எடுத்த மார்க் என்னத்தை கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.